ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். நிறைய பேருக்கு வந்து காலையில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, ரொட்டி வேணும், பிரெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ ரொட்டி செய்கிறதா இருந்தால் கூட அதுக்குரிய சைடிஷ் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி நம்ம இன்றைக்கி கார்லிக் சாஸ் எப்படி வீட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க. 4 பல் பூண்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு 150 மில்லி எண்ணெய், அப்புறமா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பூண்டை நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லது வந்து தட்டி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டை நல்லா தட்டி போட்டுட்டு அதோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். இதுக்கு நமக்கு பிளெண்டர் தான் வேணும் இல்லைங்க, மிக்சி மட்டும் இருந்தாலே போதும், நம்ம அழகா சாஸ் தயார் பண்ணிடலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு பின்னால இதோட முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து கொஞ்சமா அடிச்சுக்கலாம். அப்புறமா எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க, இந்த மாதிரி கிரீமியா இருக்கு. இதோட கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம். டேஸ்ட்டுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அடிக்கணுங்க. எண்ணெயை சேர்க்க வந்து இந்த க்ரீம் வந்து கட்டியாயிட்டே போகும். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா 100 மில்லி எண்ணெயே போதுமானது. நான் 150 மில்லி சேர்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவு கட்டியாயிருக்கு. இது ஸ்ப்ரெட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நீங்கள் டிப் மாதிரி வேணும்னா 100 மில்லி எண்ணெய் மட்டும் போதுக்கும். பாருங்கள், நம்மளுடைய கார்லிக் சாஸ் தயாராகிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பாஸ்தாக்கு, இன்னும் ஷவர்மாக்கு, பீஸாக்கு, இல்லை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இதில் உங்களுக்கு எந்த கெமிக்கலும், உங்களுக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட் மேக்கர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.